இன்றைக்கி அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மல்லிப்பொங்கல் இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியையும் பருப்பையும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது 2 கொத்து கருவேப்பிலை, அரை கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சர் ஜாரில் இது போல் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வறுத்த அரிசி பருப்பை 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பை சேர்த்த பிறகு அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் சேர்த்து அளந்துக்கோங்க. 2.5 கப் தண்ணி சேர்க்கும்போது நல்லா குழைவாக வெந்து பொங்கலோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப்லேயே வச்சு இப்போ முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அதுதான் வறுத்த ரவை. 3/4 கப் அளவுக்கு வறுத்த ரவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பொங்கலோட ரவையை நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட நான் 1 குழிக்கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்கும்போது பொங்கல் ஆறின பிறகும் கெட்டிப்படாமல் இருக்கும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த தாளிப்பை பொங்கலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விருப்பப்பட்டால் தாளிப்போட முந்திரி பருப்பும் உடச்சி சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம்தான். நெய் அதிகமாக சேர்த்தா பொங்கலோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் பண்ணுற மிளகு பொங்கலை விட இந்த மல்லி பொங்கல் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பொங்கலை எப்பவும் போல் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.